இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ரொம்பவே ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டீல் வரப்போகிற காலங்களில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தொலை தூரத்தில் வரக்கூடிய ஒரு டார்கெட்ஸ், அது பாலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து வருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இந்திய கிட்ட இப்போ லிமிட்டட் அளவில் தான் இருக்குது. நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லணும்னா VLTR வெரி லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார்ஸ்ன்றது நம்ம கிட்ட ரொம்பவே கம்மியான எண்ணிக்கைகளில் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு 8000 கிலோமீட்டர் தொலைவுக்கு கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு ரேடாரை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன மாதிரி ரேடார், ஏற்கனவே இந்தியா கிட்ட இது பற்றாக்குறையில் இருக்குன்னு சொல்லியிருக்கே, அதை பற்றின தகவல்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம், இதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே உன்னை நோக்கி ஒரு ஆபத்து ரொம்பவும் வேகமாக வந்துட்டு இருக்கு, இது இந்த இடத்துல இப்போ இருந்து லான்ச் ஆகியிருக்கு, இது உன் பகுதியை நோக்கி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இதை இந்த இடத்துல வச்சு நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு A to Z இதை பற்றின தகவல்களை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஃபெட் பண்ணுறது தான் இந்த ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமோட ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். ரேடார்களை பொறுத்த வரைக்கும் பல வகையானது இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு வானிலை அறிக்கையை சொல்றதுல இருந்து இன்னும் இயற்கை வளங்கள் நிறைய கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இந்த ரேடார்களோட பங்குன்றது பூமியோட இன்னைய நவீன தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஆனால் இந்த ரேடார்ல பல்வேறு அலைவரிசைகளானது இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா எல் பேண்ட், எஸ் பேண்ட், எக்ஸ் பேண்ட்னு பல்வேறு விதமான அலைவரிசைகளில் இயங்கக்கூடிய அந்த ரேடார்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதில் இந்த எல் பேண்ட், எஸ் பேண்ட், எக்ஸ் பேண்ட் சொல்றதெல்லாம் அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி 5 ஜிகாஹெர்ட்ஸ்ல இருந்து 50 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும், இல்லை மேக்ஸிமம் அதோட பயன்பாடுக்கு ஏற்ற மாதிரி அதோட அலைவரிசைகளை மாற்றி அமைச்சு, இல்லை அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த அலைவரிசையை உருவாக்கக்கூடிய அந்த ரேடார்ஸை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நார்மலாக சிவிலியன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடார்களுக்கும் ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த ரேடார் கருவிகளுக்கும் மேஜரான வித்தியாசங்கள்னு இருக்கு. பொதுவாக சிவிலியன் பர்பஸை பொறுத்த வரைக்கும், பொதுமக்களுக்கு தேவையானதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெதர் ரேடார்ஸ், இன்னும் ஒரு சில லோக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி இதை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் ராணுவத்துக்கு இந்த ரேடார்கள்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது. ரேடார்ன்றது ப்ராப்பராக ஒரு நாட்டுக்கிட்ட இல்லைன்னா கிட்டத்தட்ட அந்த நாடு குருடான ஒரு கணக்கு தான். ரேடார் இல்லைன்னா இன்னைய காலகட்டத்தில் யாராலையும் எதையுமே பண்ண முடியாது. எந்த ஒரு நாட்டாலையும் ராணுவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருக்க இந்த ரேடார்ஸை பல்வேறு விதங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ல இருந்து இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். உள்ள மிசைல்ஸ் வரதை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம். அந்த மிசைல்ஸை வேற ஒரு டார்கெட்டை நோக்கி திசை திருப்பறதுக்கும் இந்த ரேடார்ஸை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ், பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே அடிக்கிறது, இது எல்லா வகையிலையும் இந்த ரேடார்களானது நமக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறது, இல்ல ICBMனு சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் பல தொழில்நுட்பங்கள், பல ரேடார் அமைப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும், நம்மள இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேடார்களை வச்சு நம்மளால எவ்வளவு தூரம் கண்காணிக்க முடியும்னா 3500 இருந்து 3800 கிலோமீட்டர்கள். இதுதான் இப்போ வரைக்கும் பிராக்டிக்கலாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிற, அதே மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய VLRTRனு சொல்லக்கூடிய வெரி லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரேஞ்ச். இதில் நம்ம என்னென்ன வேரியண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்வாட் ஃபிஷ், சூப்பர் ஸ்வாட் ஃபிஷ், LTR லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார், VRLTR வெரி லாங் ரேஞ்ச் ட்ராக் பண்ணக்கூடிய ரேடார், அருத்ரா MPR, ATDCR, அஸ்வினி LTR, இந்திரா, ராஜேந்திரா 3D PSA ஃபயர் கண்ட்ரோல் ரேடார், ஆகாஷுக்கு இதை பயன்படுத்துவாங்க, CAR சென்ட்ரல் அக்யூஷன் ரேடார், BMFR, BSR, அதுல ADFCR, இந்த மாதிரி பல வேரியண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரேடார்களையுமே நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம உருவாக்கிடல. உதாரணத்துக்கு சொன்னா இந்த ரேடார்களை நம்ம இப்போ உருவாக்குறதுக்கு பின்னாடி இஸ்ரேலோட உதவின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதுக்கும் அமெரிக்கா தான் காரணம். அதுக்கான கதை என்னன்னு நான் சொல்றேன். 1999 இஸ்ரேலோட Arrow 2 இந்தியா வாங்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாகிஸ்தானோட கார்கில் போர், அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பெரிய பெரிய மோதல்கள் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள்னு சொல்லிட்டு இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா பாகிஸ்தான் கிட்டயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருந்துச்சு, அதே மாதிரி அணு ஆயுதங்களும் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு இதனால எப்போ வேணா ஒரு பிரச்சனை வரும்னு பாகிஸ்தானோட அந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்காக இந்தியா அப்போதைக்கு உலகத்திலே ஒரு அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புனா இந்த Arrow 2 இருந்துச்சு. அதை இந்தியா வாங்கணும்னு இஸ்ரேல் கிட்ட பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இன்டைரக்டா இந்தியாவுக்கு மேல பிரஷர் போட்டதுக்காக அமைதி இல்லாத ஒரு பிராந்தியத்தில் இந்த இடத்துல நம்ம இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை இந்தியாவுக்கு கொடுத்தோம்னா அது பாகிஸ்தானுக்கு அன்ஃபேவரா முடிஞ்சிருன்னு டைரக்டாவே இந்தியாவுக்கு இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கான மெயினான காரணம் என்னன்னா,
இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆரோ சீரிஸில் இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை வந்து இஸ்ரேல் யாருக்காச்சும் விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த கிளியரன்ஸ்ன்றது கிடைக்கணும். அப்போ தான் அதை இஸ்ரேலால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை சொன்னது இல்லாமல் இன்னொரு வார்த்தையை அமெரிக்கா சேர்த்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெண்டு நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு மத்தியில் நிறைய வந்து பர்சனலான மீட்டிங் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு அப்போ ரொம்பவே தேவையாக இருந்துச்சு இந்தியாவோட டிஃபென்ஸ்க்காக. அப்போ அவங்க சொல்லியிருந்த ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட், இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உதவியை வேணால் இந்தியாவுக்கு கொடுக்கலாம், ஆனால் பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட உதவிகளையும் இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட உதவிகளையும் இந்தியாவுக்கு கொடுக்கணும்னா அது பல கட்ட ஆலோசனைகளுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும்னு நேரடியாகவே அமெரிக்கா இந்தியாவை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை எத்தனை பேருக்கு இது சம்மந்தப்பட்ட அந்த கருத்துக்கள் வெளியில் வந்து தெரியல. ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேரடியாகவே அமெரிக்கா கிட்ட இருந்து வந்துருச்சு இந்தியாவுக்கு இந்த ஆயுதங்களை கொடுக்கறத பொறுத்து. இதுக்கு அமெரிக்கா இன்னொரு காரணத்தையும் சொன்னாங்க. MTCR மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது 300 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், 500 கிலோவுக்கு மேலே வார்ஹெட் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை மற்ற நாடுகள் இன்னொரு நாடுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து வாங்குறது தடைகளை போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா ஏவுகணை தொழில்நுட்பம் மற்ற நாடுகளோட கைக்கு போயிடக்கூடாது, இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் போகணுன்றதுல G7 நாடுகளும் சரி, இப்போ வரைக்கும் அதில் ஒரு 35 உறுப்பினர் நாடுகள் 2016 அதில் இந்தியாவும் ஒரு மெம்பராக சேர்த்துனாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறப்போ அதில் இந்தியா ஒரு மெம்பராக இல்லாதனால இதையும் ஒரு காரணமாக வச்சு இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுக்கறத அமெரிக்கா நேரடியாக தடை பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு முக்கியமான குறிக்கோள் தான். ஸோ இந்த ஒரு டீல் கைவிட்டு போனதுக்கப்புறமா இஸ்ரேல் இன்னொரு விதத்தில் இந்தியாவுக்கு உதவி பண்ணுறாங்க. ஃபால்கன் ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம், ஏவாக் சிஸ்டம், இதில் 3 யூனிட்டை இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய IL-76 விமானங்களில் 3ல் நம்ம இந்த யூனிட்ஸை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலது அடிக்கடி அப்கிரேடுக்கு போனாலும் இன்னும் நம்ம கிட்ட இது ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்த மாதிரி உதவிகள் வந்ததுக்கப்புறமா 2002, 2006 இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம 2 கிரீன் பைன் ரேடார்ஸ், இதுதான் ஆரோவோட அந்த வந்து இயர்லி வார்னிங் ரேடார், இல்லைன்னா வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் ட்ராக் பண்ணக்கூடிய அந்த ரேடார், அதை இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட பர்மிஷனோட அதை நம்ம உள்நாட்டிலையும் தயாரிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த ரேடாரை மட்டும். அதே மாதிரி அந்த ரேடாரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவோட ஸ்வாட்ஃபிஷ் ரேடார். இந்த ஸ்வாட்ஃபிஷ் ரேடார்ன்றது 600லேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் எந்தெந்த மிசைல்லாம் உள்ள லான்ச் ஆகுதோ எனிமியோட டெரிட்டரிக்குள்ள அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். சூப்பர் ஸ்வாட்ஃபிஷ் ரேடார்ன்றது 1000 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரியோட பகுதிகளுக்குள்ள எந்தெந்த இடத்துல இந்த ரேடார் வந்து லான்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்தியா கிட்ட இருக்குல்ல ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த VLRTRனு சொல்லியிருப்போம்ல, வெரி லாங் ரேஞ்ச் ரேடார், அது வந்து நம்ம இப்போ ப்ரோட்டோடைப்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்ளீட்டாக இன்னும் இன்ஸ்டால் பண்ணி முடிக்கல. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு செய்தியாக சொல்கிறேன், அதை நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த நிலைமையில தான் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ அந்த புது விதமான ரேடார் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் அதிநவீனமாக சொல்லக்கூடிய வார்னஸ்னு சொல்கிற அந்த ஏர்லி வார்னிங் ரேடாரை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு கேப்பபிளான ரேடார் தான். இந்த ஒரு மேப்பை பாருங்க, ரஷ்யாவில் இத்தனை இடங்கள்ல இதை அப்கிரேட் பண்ணி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2005 இது சர்வீஸ்ல இருக்கு. சோவியத் ரஷ்யாவோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ரேடார் அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக AESA மாடல், ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்ட் அரே ரேடார், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரோக்ராம் அதை மாற்றிக்கும். மேனுவலாக நம்ம வந்து அதில் டைரக்ஷன் சேஞ்சஸோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரே டைமில் 500 டார்கெட்ஸ் வரைக்கும் இதனால ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 8000 கிலோமீட்டர். ஆனால் இந்த 8000 கிலோமீட்டர்ன்றது ஹரிசாண்டலாக கிடையாது, எர்த்தோட கர்வேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா ரேடார் அலைகள் வந்து ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். இப்படி நேர்கோட்டில் பயணிக்கிறப்போ பூமி வந்து தட்டையானது கிடையாது, பூமி உருண்டையான ஒரு அமைப்பு. இப்படி உருளை வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த ரேடார் அலைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து நேரடியாக விண்வெளிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும், இல்லை எர்த்தோட அட்மாஸ்பியரை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அப்படி எஸ்கேப் ஆகிறப்போ இந்த பூமியோட சர்ஃபேஸ்க்கும் அந்த ரேடாரோட அந்த அலைவரிசைகளுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஒரு நிமிஷம், வேறு வழியில் இப்போது இதுதான் பூமின்னு வைங்க, இது வந்து ரேடார்லேருந்து செல்லக்கூடிய அந்த அலைவரிசை, இல்லைனா ரேடாரோட அலைகள்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த பகுதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ரேடார் அலை கிளம்பி, எடிட்டர்ஸ் கொஞ்சம் ஜூம் வச்சுங்க, மூஞ்சி தெரியலனா கூட பரவாயில்ல, இதை மட்டும் ஜூம் வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ரேடார் அலை கிளம்புதுன்னு வைங்க, அது பூமியோட மேல் பகுதியிலேருந்து போகிறப்போ இந்த வரைக்கும் தான் அதோட கவரேஜ் கொடுக்க முடியும். இதுக்கு நடுவில் இந்த ஒரு கேப் தெரியுதுல்ல, இந்த ஒரு கேப்பை தான்
பாயிண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரேடாரோட கண்களில் மறையக்கூடிய அந்த ரேடார் ஹைடிங் பொசிஷன் சொல்லுவாங்க. நிறைய வந்து க்ரூஸ் மிசைல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து பூமியை ஒட்டி பறக்கும். பூமியை ஒட்டி பறக்கிறப்போ அது ரேடாரோட கண்கள்ல இருந்து மறையும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பகுதியை இந்த எக்ஸாக்டா இந்த பொசிஷன் இருக்குல்ல, ஒரு மாடலுக்காக சொல்றேன், இந்த பகுதியில் பறக்கிறப்போ அது ரேடாரோட கண்கள்ல இருந்து ஒட்டு மொத்தமா மறையும். இப்படி தான் இந்த ரேடாரோட கான்செப்ட்ன்றது வேலை செய்யுது. அது லாங் ரேஞ்ச் ரேடாராக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ரேடாராக இருந்தாலும் சரி, பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ ஹரிசாண்டலாக ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ணுறப்போ அந்த ரேடாரோட ரேஞ்சுன்றது 8000 கிலோமீட்டருக்கும் கூட. ஆனால் எர்த்தோட கர்வேச்சர் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இதோட மேக்ஸிமம் டார்கெட் ட்ராக்கிங் ரேஞ்சுன்றது 6000 கிலோமீட்டர் தான். 6000 கிலோமீட்டராக இருந்தாலும் இதுவே நமக்கு மேக்ஸிமம் தான். ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் கான்டினென்ட்டையும் ஏஷியாவோட பெரும்பாலான பகுதிகளையும் இந்தியாவால் இதை வச்சு ட்ராக் பண்ண முடியும். இது வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும்? இப்படி வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி மாடல் இருக்குன்னு சொன்னேன். இது மற்ற ரேடார்ஸை விட எந்த விதத்தில் வேறுபட்டு காமிக்குன்னா, VHF ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, 30 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 300 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுறது இந்த VHF மாடல்னு சொல்லுவாங்க. இது இந்த வார்னர்ஸ் ரேடாரோட M வெர்ஷன்ல இருக்கு. UHFனு இருக்கு, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, 300 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 350 டெராஹெர்ட்ஸ். இது வந்து அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி. இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வார்னர்ஸ் ரேடாரால வேலை செய்ய முடியும். இது எப்படி அதோட டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணும்? ஏன்னா இந்த ரேடார் வந்து 24/7 ஆக்டிவ்ல தான் இருந்தாகணும். அப்படி இருக்கிறப்போ இதுக்குன்னு தனியாக பவர் ஸ்டேஷன், இதுக்குன்னு தனியாக கூலிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையுமே செட் பண்ணால் மட்டும்தான் இதனால எஃபெக்டிவாக வேலை செய்யும். பொதுவாக இந்த ரேடாரால மட்டுமே, இந்த ஒரு ரேடாரை மட்டுமே வச்சு சைனாக்குள்ள ஏதாச்சும் ஒரு மிசைல் லான்ச் ஆகுது, இல்லை சைனாக்குள்ள வேற ஏதாச்சும் நடுவில் ஒரு ஏர்கிராஃப்ட் லான்ச் ஆகுதுன்னா, ஏன்னா 2000 கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்பினாலும், ஃபைட்டர் ஜெட் கிளம்பினாலும் இதனால ட்ராக் பண்ண முடியும். இன்னும் ரஷ்யா இதை எந்த அளவுக்கு பெருசாக சொல்லியிருக்காங்கன்னா, 3000 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய கால்பந்து அளவிலான ஒரு பொருள் வானத்தில் 1.5 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொன்னால் 1500 மீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் பறந்தாலும் அதை இந்த ரேடாரால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுட்பால்ன்றது எந்த சைஸில் இருக்கும், அது இந்த ஒரு அளவில் பறக்கிறப்போ அதை கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ரேடாரோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதில் சிக்னல் லாஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதோட சூப்பர் கம்ப்யூட்டர் கேல்குலேஷன் ரேட்டும் இந்த எரர் ப்ராபபிலிட்டி ரேட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த ஒரு சினாரியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் இதனால் எங்கேஜ் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனால மட்டுமே ஒரு பாலிஸ்டிக் மிசைல் த்ரெட்டை உள்ள வரதை கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ஒரு மிசைல் லான்ச் ஆகுது, பாலிஸ்டிக் மிசைலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஹெவி மிசைலோ லான்ச் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் ரேடார்ஸ் தான் பிக் பண்ணும். ரேடார்ஸ் பிக் பண்ணதுக்கு அப்புறமா தான், அதாவது இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வெறும் மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான். ஒரு பாலிஸ்டிக் மிசைலோ இல்லை ஹெவி மிசைலோ லான்ச் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணக்கூடியது சேட்டிலைட்ஸ் தான். சேட்டிலைட்டுக்கு இதுக்கும் மேஜரான வித்தியாசம் கிடையாது. அது கண்டுபிடிச்ச அடுத்த மில்லி செகண்ட்ஸ்ல இந்த ரேடார் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க ரெண்டு பேரோட டேட்டாவை குவாடினேட்டா ப்ராசஸ் பண்றது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லை எந்த அளவுக்கு வேகமாக வந்து இவங்களால இந்த ரேஷியோவை ப்ராசஸ் பண்ணி அதை கம்ப்யூட்டர் டிஜிட்டல் டிஸ்பிளேல அவுட்புட்டாக கொடுக்க முடியும்னா, ஒரு செகண்டுக்கு 3000க்கும் அதிகமான டேட்டாவை அட் அ டைமில், நான் சொல்கிறது வந்து இன்டர்செப்ஷன் ரேட் முதற்கொண்டு அந்த இன்டர்செப்ஷன் பாயிண்ட், இன்டர்செப்ஷன் ரேஞ்ச் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு செகண்டுக்கு இத்தனை தடவை உங்களால் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் எது நமக்கு சூட் ஆகுமோ, இல்லை மேக்ஸிமம் எந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, இல்லை எந்த பாயிண்ட்டில் வச்சு இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த ரெண்டு குவாடினேட்ஸும், ரேடாரோட குவாடினேட்ஸும் சேட்டிலைட்டோட குவாடினேட்ஸும், இப்படி அந்த மிசைல் லான்ச் ஆனதுக்கப்புறமா 5 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் போகிற வரைக்கும் இதை ட்ராக் பண்ணுறது, அந்த எஃபிஷியன்ட்டான மெக்கானிசம்ன்றது இந்த ஒரு ரேடாரால பண்ண முடியாது. அது அந்த ஒரு ஆல்டிடியூட ஒரு 5 கிலோமீட்டரை தாண்டி உள்ள வரப்போ தான் சைமல்டேனியஸா அது கூட சேர்த்து 500 டார்கெட்ஸ் வரைக்கும் இதனால ட்ராக் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ட்ராக்கிங் ரேடார் மட்டும்தான், இது வந்து எங்கேஜ்மெண்ட் ரேடார் கிடையாது. இப்படி ட்ராக் பண்ணக்கூடிய அந்த ரேடாரோட டீடைல்ஸை S400, S500 இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அதுதான் அந்த இடத்துல அந்த ஃபயர் கண்ட்ரோல் ரேடார், இந்த S400 ரேடார் பற்றி நம்ம சில வீடியோஸில் பார்த்துருப்போம், அந்த டேட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா தான் எங்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ முழுக்க இதோட வேலைன்னு பார்க்குறப்போ உள்ள டார்கெட் வருது, டார்கெட் இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இம்பாக்ட் பண்ணும், இந்த வேகத்தில் வந்துட்டு இருக்கு, இத்தனை மிசைல் அது கூட வந்துட்டு இருக்குன்னு அதை பற்றின ஃபிசிக்கலான அப்டேட்ஸை கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்போட அந்த ரேடாரோட ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்தியா கிட்ட ஏற்கனவே ஒரு 2-3 ரேடார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு அதிகமான ரேஞ்ச் உள்ள நம்ம ரேடார் வாங்குறோம்னா இந்தியாவோட புவியியல் ரீதியாக இது எந்த இடத்துல நிறுத்தினா ஆப்டாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்தியாவில் ரேடார்ஸை கொண்டு போய் நிறுத்த முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 மாநிலங்கள், வெறும் 6 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த லாங் ரேஞ்ச் ரேடார்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது எது தெரியுமா? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், டெல்லி, அசாம்,
வெஸ்ட் பெங்கால், இப்போ அடுத்து புதுசாக ஒரு மாநிலமாக உருவாக்கியிருக்க தெலுங்கானா. இந்த மாநிலங்கள் மட்டும்தான். ஏன்னா இந்தியாவில் எந்த மூலையில் வேணால் நம்மளை ரேடாரை கொண்டு போய் நிறுத்த முடியும். ஆனால் புவியியல் ரீதியாக இந்த மாநிலங்களில் இருந்து மட்டும்தான் ரேடாரோட அந்த அவுட்புட்ன்றது மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணுறப்போ லாங் ரேஞ்ச் ரேடார்ஸ்க்கு இது மட்டும்தான் ஆப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேடார்ஸை நம்ம வாங்கணும், ஃபியூச்சரில் வந்து இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பாக சவுத் இந்தியா சம்மந்தப்பட்ட அந்த பகுதிகளில் தான் ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. இந்த மேப்பை பாருங்கள், சைனாவோட மோஸ்ட் ஆஃப் த மிசைல் லான்ச் சைட்ஸ், அவங்களோட ராக்கெட் ஃபோர்ஸஸோட அந்த லான்ச் சைட்ஸ்ன்றது தென்சீன கடலை ஒட்டி அந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ இந்த பகுதியிலேருந்து நம்ம ரேடாரில் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக சைனாவோட டார்கெட்ஸை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு மேஜரான சிக்கல் எங்கே தெரியுமா இருக்குது? அமெரிக்காவோட சாங்ஷன் தான். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இல்லை அதை லூப் பண்ணி போகிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய மெக்கானிசம் இருக்குது. இந்த ஒரு டீல் முடிஞ்சதுன்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டோ இல்லையோ, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப நாளாக எக்கனாமிக் சாங்ஷனில் விழுந்து கிடக்கிற ரஷ்யாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக மாறும். அண்ட் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ எடுத்தனா அது கொஞ்சம் டைம் லென்த்தாக போகும். அப்போ தான் அது ஓரளவுக்காவது புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ எப்போ போல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.